நமஸ்தே, பெரியவா சரணம். இன்றைக்கி 74வது ஸ்லோகம் பார்க்குறதுக்கு இருக்கோம். முதல்ல 71லேருந்து 73 ஒரு தடவை சொல்லிவிட்டு புது ஸ்லோகம் ஆரம்பிக்கலாம். நகானாமுத்யோதைः நவநளினராகம் விஹசதாம் கராணாம் தே காந்திம் கதய கதயாமः கதமுமே கயாசித்வா சாம்யம் பஜது கலயா ஹந்த கமலம் யதி க்ரீடல்லக்ஷ்மீ சரணதலலாக்ஷாரசசனம் சமம் தேவி ஸ்கந்த த்விபவதன பீதம் ஸ்தனயுகம் தவேதம் நக்கேதம் ஹரது சததம் பிரஸ்னுதமுகம் யதாலோக்யாசங்காகுலித ஹ்ருதயோ ஹாசஜனகः ஸ்வகும்பௌ ஹேரம்பः பரிமృశதி ஹஸ்தேன ஜடிதி அமூதே வக்ஷோஜௌ அமிர்தரசமாணிக்யகுதுபௌ ந சந்தேஹஸ்பந்தः நகபதிபதாகே மனசினः பிபந்தௌ தௌ யஸ்மாத் அவிதிதவதூ சங்கரசிகௌ குமாராவத்யாபி த்விரதவதன க்ரௌஞ்சதலனௌ. இப்போது 74வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். அதில் 2வது 3வது லைன்ஸில் நம்ம பதங்களை பிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 2 வார்த்தைகளை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணுறோம் நம்ம ப்ரொனன்சியேஷனுக்கு. அதில் முக்தாமணிபிர் அமலாம்னு இருக்குது. 2வது லைனில் பார்த்தாக்கா மணிபிஹி ப்ளஸ் அமலாம் அப்படின்னு பிரிக்கிறோம். அதே மாதிரி 3வது லைனில் பிம்பாதர ருச்சிபிர் அந்தஹான் இருக்குது. பிம்பாதர ருச்சிபிஹின்னு பிரிச்சுட்டு அந்தஷபலிதாம்னு பாக்கி அப்படியே இருக்க. இந்த 2 தான் மேஜர் கரெக்ஷன்ஸு. ஃபஸ்ட் லைனில் எடுக்கிற பிரேக் நார்மலாக நேச்சுரலாக போயிடும். ஸ்தம்பேர மதனுஜ அப்படிங்கிற இடத்துல அந்த தனுஜாக்கு அப்புறம் நம்ம பிரேக் எடுக்க போகிறோம். அது நார்மலாக இருக்குது, எந்த சேஞ்சும் இல்லை. இவ்வளோதான். இப்போது இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிப்போம். வஹத்யம்பஸ்தம்பேர மதனுஜ வஹத்யம்பஸ்தம்பேர மதனுஜ வஹத்யம்பஸ்தம்பேர மதனுஜ கும்பப்ரக்ருதிபிஹ 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 சமாரப்தாம் முக்தாமணிபிஹ சமாரப்தாம் முக்தாமணிபிஹ சமாரப்தாம் முக்தாமணிபிஹ அமலாம் ஹாரலதிகாம் அமலாம் ஹாரலதிகாம் அமலாம் ஹாரலதிகாம் குச்சாபோகோ பிம்பாதர ருச்சிபிஹ குச்சாபோகோ பிம்பாதர ருச்சிபிஹ குச்சாபோகோ பிம்பாதர ருச்சிபிஹ அந்தஷபலிதாம் 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 பிரதாபவ்யாமிஸ்ராம் 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 புரதமயிதுः கீர்த்திமிவதே புரதமயிதுः கீர்த்திமிவதே புரதமயிதுः கீர்த்திமிவதே. இந்த ஸ்லோகத்தில் 2வது 3வது வரிகள்லாம் நம்ம சொல்லும்பொழுது கொஞ்சம் வார்த்தைகள் ராகத்துக்குள்ளே செட் ஆகாத மாதிரி இருக்கும். பட் அது இந்த வார்த்தைகளை தப்பான இடத்துல பிரிக்கக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு நம்ம பண்ணுறோம். அதனால் நம்ம சொல்லும் பொழுது கொஞ்சம் அவுட் ஆஃப் சிங்க் இருக்கா மாதிரி தெரிஞ்சாலும் இதுதான் கரெக்ட் ஸ்ப்ளிட்டுங்கிறதுனால இதை மெயின்டைன் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இப்போது முழு லைனாக சொல்லுவோம். வஹத்யம்பஸ்தம்பேர மதனுஜ கும்ப பிரகிருதிபிஹி
वहत्यम्बस्तम्बेरमदनुज कुम्भप्रकृतिभिः वहत्यम्बस्तम्बेरमदनुज कुम्भप्रकृतिभिः समारब्धां मुक्तामणिभिः अमलां हारलतिकां समारब्धां मुक्तामणिभिः अमलां हारलतिकां समारब्धां मुक्तामणिभिः अमलां हारलतिकां कुचाभोगो बिम्बाधररुचिभिः अन्तःशबलितां कुचाभोगो बिम्बाधररुचिभिः अन्तःशबलितां कुचाभोगो बिम्बाधररुचिभिः अन्तःशबलितां प्रतापव्यामिश्रां पुरदमयितुः कीर्तिमिव ते प्रतापव्यामिश्रां पुरदमयितुः कीर्तिमिव ते प्रतापव्यामिश्रां पुरदमयितुः कीर्तिमिव ते அடுத்து ரெண்டு ரெண்டு லைனாக சொல்லுவோம். वहत्यम्बस्तम्बेरमदनुज कुम्भप्रकृतिभिः समारब्धां मुक्तामणिभिः अमलां हारलतिकां वहत्यम्बस्तम्बेरमदनुज कुम्भप्रकृतिभिः समारब्धां मुक्तामणिभिः अमलां हारलतिकां वहत्यम्बस्तम्बेरमदनुज कुम्भप्रकृतिभिः समारब्धां मुक्तामणिभिः अमलां हारलतिकां कुचाभोगो बिम्बाधररुचिभिः अन्तःशबलितां प्रतापव्यामिश्रां पुरदमयितुः कीर्तिमिव ते कुचाभोगो बिम्बाधररुचिभिः अन्तःशबलितां प्रतापव्यामिश्रां पुरदमयितुः कीर्तिमिव ते कुचाभोगो बिम्बाधररुचिभिः अन्तःशबलितां प्रतापव्यामिश्रां पुरदमयितुः कीर्तिमिव ते அடுத்தது முழு ஸ்லோகமாக சொல்லுவோம். वहत्यम्बस्तम्बेरमदनुज कुम्भप्रकृतिभिः समारब्धां मुक्तामणिभिः अमलां हारलतिकां कुचाभोगो बिम्बाधररुचिभिः अन्तःशबलितां प्रतापव्यामिश्रां पुरदमयितुः कीर्तिमिव ते वहत्यम्बस्तम्बेरमदनुज कुम्भप्रकृतिभिः समारब्धां मुक्तामणिभिः अमलां हारलतिकां कुचाभोगो बिम्बाधररुचिभिः अन्तःशबलितां प्रतापव्यामिश्रां पुरदमयितुः कीर्तिमिव ते वहत्यम्बस्तम्बेरमदनुज कुम्भप्रकृतिभिः समारब्धां मुक्तामणिभिः अमलां हारलतिकां कुचाभोगो बिम्बाधररुचिभिः अन्तःशबलितां प्रतापव्यामिश्रां पुरदमयितुः कीर्तिमिव ते
இந்த 74வது ஸ்லோகத்தை பற்றி தெய்வத்தின் குரலில் ஒரே ஒரு லைன் தான் இருக்குது கரெக்டாக சொல்ல போனால். அதுவும் எங்கே சொல்கிறா பிரிவான்னு பார்த்தாக்கா 61வது ஸ்லோகத்தினுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும் பொழுது, அதாவது அம்பாளுடைய நாசி, அம்பாளுடைய மூக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம முன்னாடி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதில் அந்த மூங்கிலுக்குள்ளே கூட முத்து உற்பத்தி ஆகிறது உண்டு அப்படிங்கிற ஒரு இடம் வருது. அதை பற்றி சொல்லிட்டு வரும் பொழுது பெரியவா இந்த 74வது ஸ்லோகத்தை ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸாக அங்கே சொல்கிறான். அதாவது கஜாசுரனுடைய மஸ்தகத்தை பிளந்து சம்ஹாரம் பண்ணின பரமேஸ்வரன் அதிலே இருந்த முத்துக்களை எல்லாம் எடுத்து ஹாரமாக மாற்றி, அதாவது ஒரு மாலையாக கோத்து அம்பாளுக்கு சூட்டி இருக்கிறான் அப்படின்னு 74வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ். அவ்வளோதான், இந்த ஒரு லைன் தான் பெரியவா சொல்லியிருக்கா. ஸோ இந்த ஸ்லோகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான பார்ட்டு பெரியவா அனுகிரகத்தில், அம்பாள் முத்து மாலையை, முத்தாலான ஒரு ஹாரத்தை அணிஞ்சின்னு இருக்கா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. அது பரமேஸ்வரனால் கொடுக்கப்பட்டது. அதுவும் எப்போ கொடுத்துருக்கார்? ஒரு கஜாசுரன்னு சொல்லக்கூடிய அசுரனை சம்ஹாரம் பண்ணி அவனுடைய மஸ்தகத்தை, மண்டையை பிளந்து இந்த யானையினுடைய மஸ்தகத்தில் கூட முத்துக்கள் உண்டாகும்னு சொல்கிறது உண்டு. ஒரு 4-5 இடங்கள் சொல்கிறது. முத்து சிப்பியில் வரதை தவிர யானை மஸ்தகத்தில் இருக்கும், கரும்பில் வரும், மூங்கில் வரும்னு ஒரு 4-5 இடங்கள், ஒரு பாம்பனுடைய பட்டத்தில் இருக்கும் அப்படிங்கெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அது மாதிரி பரமேஸ்வரன் இந்த கஜாசுரனை சம்ஹாரம் பண்ணின பொழுது அந்த கஜாசுரன் மண்டையை பிளந்து அந்த மஸ்தகத்திலிருந்து எடுத்த முத்துக்களை கொண்டு ஒரு மாலையாக பண்ணி தன்னுடைய ஆத்துக்காரிக்கு போட்டு விட்டு அழகு பார்க்கிறார் அப்படிங்கிறதாக ஒரு விஷயம் பெரியவா சொல்லி கொடுத்தல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அதே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த ஸ்லோகத்தினுடைய எந்தெந்த வார்த்தைகளை நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த வார்த்தைகளை வச்சு இப்போ இதை இன்னும் கொஞ்சம் அழகா புரிஞ்சுக்க போறோம். முதல் லைன் பார்ப்போம். வஹத்யம்ப ஸ்தம்பேர மதனுஜ கும்ப பிரகிருதிபிஹி. வஹதின்னு சொன்னாக்கா தாங்குகிறது, சம்திங் விச் பேர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ முத்து மாலையை எங்கே போட்டுருக்கா அப்படின்னா 3வது லைனில் குச்சாபோகோன்னு வருது. அம்பாளுடைய மார்பில் இந்த முத்து மாலை தாங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்போ அவள் மார்பில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய முத்து மாலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் இப்போ இங்கே தெரிஞ்சுக்கிறோம். வஹதி அம்ப, அம்மா அப்படின்னு தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே அம்மாவை நமக்கு தரிசனம் பண்ணி கொடுக்குறார். அம்மாவுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அழகான ஒரு முத்து மாலை. அதில் அம்மாவை பற்றி சொல்லும் பொழுதே கூட அப்பாவையும் கூட சேர்த்தி கொண்டு வந்து இங்கே அம்மையப்பனாக நமக்கு தரிசனங்கிறத நன்னா மனசில் வச்சுட்டு ரொம்ப ரேராக அம்பன்னு இங்கே கூப்பிடக்கூடிய ஒரு ஸ்லோகமாக இங்கே நமக்கு கிடைக்கிறது. பெரிய ஒரு அனுகிரகமாக இதை நம்ம எடுத்துக்கணும். வஹதி அம்ப ஸ்தம்பேரம தனுஜன்னு 2 வார்த்தைகள். ஸ்தம்பேரம அப்படின்னா கன்னடத்தில் கூட இதே வார்த்தை யூஸ் பண்ணுறா. ஸ்தம்பேரமன்னாக்கா யானையை குறிக்கிறது. ஸ்தம்பம்னு சொன்னாக்கா இந்த இடத்துல ஒரு விதமான ஒரு கிராஸ், அந்த கிராஸில் உள்ள புகுந்து விளையாடி கழிக்கக்கூடியதாக, ஸ்தம்பத்தில் ரமிக்கின்றதாக எது இருக்கிறதோ, ஒரு மூங்கில் காடு இந்த மாதிரி ஒரு பெரிய கிராஸ் நிறைய புல்வெளியாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் அது புகுந்து விளையாடின்னு இருக்குங்கிறதுனால ஸ்தம்பேரம அப்படின்னு இதுக்கு அதில் ரமிக்கக்கூடியதாக விளையாடக்கூடியதாக இருக்குங்கிறதுனால யானைக்கு ஒரு பேர் காரணம்னு வச்சுப்போம். ஸ்தம்பேரம அப்படின்னா யானை. தனுஜன்னு சொன்னா அசுரன் அர்த்தம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தனுஜர்கள் அப்படின்னு சொன்னாக்கா அசுரர்கள் அப்படிங்கிற விஷயம் முன்னாடி சில ஸ்லோகங்கள்ல பார்த்துருக்கோம். ஸோ ஸ்தம்பேரம பிளஸ் தனுஜ 2த்தையும் சேர்த்தாக்கா யானை பிளஸ் அசுரன். அப்போ கஜாசுரன் சொல்லக்கூடிய ஒரு அசுரன் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். கும்ப பிரகிருதிபிஹி. கும்பம்னு சொன்னாக்கா அந்த யானையினுடைய மஸ்தகத்தில், அதனுடைய தலையில கும்பம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த தலை, அப்படி அதுகிட்ட இருந்து, அதாவது கஜாசுரனுடைய மண்டையிலிருந்து பிரகிருதிபிஹி அங்கிருந்து உற்பத்தி ஆனதான, அங்கிருந்து எடுக்கப்பட்டதான அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைன்ல. அங்கேருந்து என்ன உற்பத்தி ஆகிறது? அழகான முத்து மணிகள் அப்படிங்கிறத 2வது லைன்ல சொல்றார். சமாரப்தாம் முக்தாமணிபிஹி. முக்தாமணிபிஹினாக்கா முத்து மணிகள் அப்படிங்கிறத நம்ம ப்ளூரல்ல அங்கே தெரிஞ்சுக்கிறோம். முத்து மணிகள், அதை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட, நன்றாக ஆரம்பிக்கப்பட்ட அல்லது நன்றாக தொடுக்கப்பட்டங்கிறது தான் சம் பிளஸ் ஆரப்தாம். ஆரம்பிக்கப்பட்டங்கிறது இங்கே ஆரப்தாம். சமாரப்தாம்
அப்போ அந்த யானையினுடைய கஜாசுரனுடைய மஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட முத்துமணிகளை கொண்டு நன்றாக அழகாக தொடுக்கப்பட்ட அமலாம் ஹாரலதிகாம், அமலாம்னாக்கா அப்பழுக்கில்லாததான, ஸ்பாட்லெஸ்ன்னு சொல்றாமே. இப்போ முத்துமணின்னு சொன்னாலே எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா அப்படியே பார்த்தாலே கண்ணை பறிக்கிற மாதிரி, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு நேர்த்தி, அப்படி அப்பழுக்கு இல்லாம இருக்கேங்கிறதானே முத்து முத்தா இருக்குன்னு சொல்லுவாள். குழந்தைகள் கையெழுத்து சொன்னா கூட அழகா முத்து முத்தா எழுதியிருக்கு பாருன்னா ஒரு குற்றமே கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் அது முத்து முத்தான்னு சொல்றோம். அமலாம் இந்த இடத்துல அப்பழுக்கு இல்லாததான. இது கூடவே இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம், அப்பழுக்கு இல்லாததா இருக்குனாக்கா இந்த இடத்துல அந்த முத்து மணிகள் நல்ல வெள்ளவெளேர், அந்த முத்தினுடைய ஒரு வெண்மை, அந்த ஒரு அழகு, அந்த பளீர்னு பிரகாசிக்கக்கூடிய வெண்மையோட இருக்கக்கூடியன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன சார் முத்து வெள்ளையா இல்லாம வேற கலர் இருக்குமானா வேற கலர் இருக்கும்னு சாஸ்திரம் சொல்றது. நமக்கு தெரிஞ்சது இந்த வெள்ளை முத்து தான். அதை கரெக்டா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக யானையினுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த மஸ்தகத்திலிருந்து எடுக்கக்கூடிய முத்துக்கள் கிட்டத்தட்ட அந்த ஒரு வெள்ளையாக, கற்பூர வெள்ளையாக இருக்கக்கூடிய வர்ணம்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால அமலாம் ஹாரலதிகாம், ஹாரலதிகான்னாக்கா அழகான ஒரு மாலை, ஹாரம். அப்போ அம்பாளுடைய மார்பில் ஜுவலிக்கக்கூடிய அந்த மாலையானது எப்படி இருக்கு? அழகான முத்துமணிகளால், அழகான மாத்திரம் இல்லை, அமலாம்னு சொல்றதாக ஸ்பாட்லெஸ்ஸாக பிரகாசிக்கக்கூடிய, பளீர்னு பிரகாசிக்கக்கூடிய முத்துமணிகளை கொண்டதான, அதனால் அழகாக கட்டப்பட்டதான ஒரு ஹாரம் அவளுடைய மார்பில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவள் மார்பு அதை தாங்கின்றிருக்குன்னு சொல்லணும் இங்க, ஏன்னா வகத்தின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுனால. இப்போ அதை வச்சு ஆச்சாரியர் நமக்கு என்ன இங்க காமிக்கிறான்னா, குச்சாபோகோ பிம்பாதர ருச்சிபிகி அந்தஹா சபலிதாம். இங்கதான் இவருடைய கவித்துவம் பேர்பட்ட ஒரு சிகரமாக அது போய் நிக்கிறது. எங்க போய் நிக்கிறது இவருடைய கவித்துவ வர்ணனைங்கிறது இங்க பார்க்க போறோம். முத்துனுடைய கலர் நல்ல ஒரு வெள்ளைன்னு சொல்லியாச்சு. இங்க குச்சாபோகங்கிற வார்த்தையை ஏற்கனவே பார்த்துட்டோம். பிம்பாதர ருச்சிபிகிங்கிற வார்த்தை வரும். பிம்பாதரம்ங்கிறது நம்ம ஏற்கனவே அம்பாளுடைய உதட்டை வர்ணிக்கக்கூடிய இடத்துல பார்த்துட்டோம். பிம்ப பிளஸ் அதரம். பிம்பம்னு சொன்னா கோவை பழம் அப்படிங்கிறத வச்சு அதனோட பல கம்பாரிசன்ஸ் எல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ அந்த டீட்டெயிலிங்க்கு போக வேண்டாம். பிம்ப அதரன் பிளஸ் ருச்சிபிகி. ருச்சிபிகின்னா அதனுடைய ஒரு பிரகாசம், அதனுடைய கலர், அதனுடைய ஒரு ஒரு பளபளான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரகாசம்னு சொல்றோம். அந்த மாதிரி அதனுடைய வர்ணம் பிளஸ் பிரகாசம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்ற வார்த்தையாக இங்க ருச்சிபிகின்னு இருக்கு. எதனுடைய ருச்சிபிகி? பிம்பாதரத்தினுடைய ருச்சி. அப்ப அம்பாளுடைய கோவைப்பழம் போன்றதான அந்த ஒரு உதடு இருக்கே, அந்த உதட்டின் ஒரு பிரகாசம், அந்த உதட்டின் வர்ணம் என்ன ஆகிறதுனாக்கா அந்தஹா சபலிதாம். இவ எங்க இந்த மாலையை போட்டுருக்கா? தன்னுடைய மார்பில இந்த மாலையை போட்டுருக்கா. இவள் உதட்டிலிருந்து வரக்கூடிய அந்த கோவைப்பழம் போன்றதான அந்த செவ்மையான ஒரு உதடுகள் சொல்றோமே, அதுல இருந்து செக்கச்செவேல் அந்த ஒரு வர்ணம் இங்க இவ மார்பில போட்டுருக்கிற இந்த முத்து மாலை மேல பளீர்னு அது மேல பட்டு அதுல இருந்து ஒரு பிரகாசம் தெரியறதாம். அப்ப என்ன ஆகுறது? வெண்மையாக இருக்கக்கூடிய அந்த முத்துல இந்த சிகப்பு வேற எதிர்க்க விழுந்து அதனுடைய வர்ணம் மேல விழுந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அது என்னவோ ஒரு மல்டி கலர்ல பிரகாசிக்கிறது. நானா விதமான வர்ணங்கள் அதுல இருந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி பளீர்னு பிரகாசிச்சா எப்படி இருக்கும்? ஒரு அழகான ஒரு டைமண்ட் சொல்றோமே, பார்த்தா வெறும் கல்லு தான், கண்ணாடி கல்லு தான். ஆனா அதை கரெக்டா பட்டை தீட்டுற மாதிரி தீட்டினாக்கா அது வழியா வெளிச்சம் வரும் பொழுது நாலாவிதமான வர்ணங்கள் அதுல இருந்து பிரகாசிக்கிறதும். அது மாதிரி இந்த இடத்துல முத்து அதனுடைய கலர் நேச்சுரலா என்னவோ அதுதான். ஆனா அந்த முத்து மேல தனியா ஸ்பெஷல் எஃபெக்டாக ஒரு செக்கச்செவேல்னு ஒரு லைட் ஒன்று சைட்ல இருந்து பாய்ச்சினாக்கா எப்படி இருக்குமோ, பளீர்னு பிரகாசிச்சு தெரியுமோ, அந்த மாதிரி இவள் உதட்டுல இருக்கக்கூடிய அந்த செம்மை அங்க பளீர்னு இவ மார்பில் அந்த முத்து மேல அப்படி விழுந்து பிரகாசிச்சு அதுவே ஒரு தனி கலராக ஒரு டிஃபரெண்டா ரிஃப்ளெக்ஷன் வந்து ரிஃப்ராக்ஷன் ஆகி பளீர்னு பிரகாசமாக அது தெரியறது அப்படின்னு. இப்போ அந்த மாலையினுடைய கலரே வந்து மல்டி கலராக அப்படி பார்க்கறதுக்கே ஒரு பளபளன்னு கண்ணை பறிக்கக்கூடிய ஒரு ஜோதிஷாக அது தெரியறது. அப்போ முக்கியமா இதுல என்ன ரெண்டு கலர் தெரியறது நமக்கு? நிச்சயமாக அதனுடைய வெண்மைன்னு ஒரு கலர்,
இவளுடைய உதட்டுல இருந்து விழக்கூடிய சிகப்புங்கிற ஒரு கலர், இந்த ரெண்டும் சேர்ந்ததாக பளபளபளன்னு பிரகாசிக்கிறதுன்னு சொல்லியாச்சு. சரி, இப்ப எதுக்கு இங்க ஒரு சிகப்பு வேற உள்ள கொண்டு வரணும்னா 4வது லைன்ல அதுக்கு அர்த்தத்தை கொண்டு வச்சுவிட்டார். அம்மையப்பன் தரிசனம்னு சொன்னேனே, அந்த அப்பாவை 4வது லைன்ல கொண்டு வந்துட்டார். பிரதாபவ்யா மிஸ்ராம் புரதமயிதுஹு கீர்த்திம் இவ தே. புரதமயிதுஹு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே இதே வார்த்தையை முன்னாடி பார்த்துருக்கோம் வேறு ஸ்லோகங்கள்ல. புரதமயிதுஹு, புறங்களை அழித்தவரான ஒருத்தர். அப்ப திரிபுர சம்ஹாரம் பண்ணவரான எவர் ஒருவரோ சாட்சாத் அந்த பரமேஸ்வரன், புராரின்னு சொல்லக்கூடியவர், புரதமயிதுன்னு இங்க சொல்றது. அவருடைய கீர்த்திம் இவ தே, அவருடைய கீர்த்தியை போல அப்படின்னு சொல்லியிருக்கு. கீர்த்தி மட்டும் இல்ல, கீர்த்தின்னு சொன்னா என்ன, ஒரு புகழ். கீர்த்திம்னு லாஸ்ட்ல முடிக்கும் போது சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி வார்த்தை என்ன சொல்றார், பிரதாப வியாமிஸ்ராம். பிரதாபம்னு ஒண்ணு இருக்கே, பிரதாபம்னா என்ன, ஒரு வீரம், சௌரியம். அப்போ பிரதாபம் ஒரு பக்கம், அதாவது அவருடைய வீரம்ங்கிறது ஒரு பக்கம். இந்த வீரத்தை கொண்டு அவர் ஒரு போர்ல போய் போர்ல ஜெயிச்சு முடிச்ச உடனே ஜெயித்ததினால் கிடைக்கக்கூடியதாக கீர்த்தின்னு ஒண்ணு இருக்கு, புகழ்னு இருக்கு. அப்ப வீரம் ஒரு பக்கம், அதனுடைய விளைவாக வரக்கூடிய புகழ்ங்கிறது ஒரு பக்கம். இப்படி ரெண்டு இருக்கு இல்லையா. இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு நடுவுல பரமேஸ்வரன் கொண்ட உட்கார வச்சுட்டார். அதனால்தான் அழகா முதல்ல பிரதாப அப்படிங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் போட்டுட்டார். வியாமிஸ்ராம், அது கூட கலந்திருக்கின்ற, மிஸ்ரம்னா ஒரு சேர்ந்து இருக்கக்கூடியதாக, பிரதாப வியாமிஸ்ராம், நடுவுல பரமேஸ்வரனுடைய ஒரு நாமாவை போட்டுவிட்டார், புரதமயிதுஹு அப்படின்னு. அடுத்து கீர்த்திம் இவ அப்படின்ட்டார். கீர்த்தி பின்னாடி, முன்னாடி அவருடைய பிரதாப். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீரம் வீரத்தினுடைய அவுட்கமாக தானே கீர்த்தி கிடைக்கிறது. அதனால முதல்ல வீரத்தை போட்டு வீரத்துடன் கூடியதான, அதனால் விளைந்ததான, இந்த இடத்துல கூடினதுங்கிற வார்த்தை தான், பட் நம்ம புரிஞ்சுக்கிறது அதனால் விளைந்ததான பரமேஸ்வரனுடைய திரிபுர சம்ஹார மூர்த்தியினுடைய புகழ் இருக்கோ இல்லையோ, அதை போல இவ தே, அதை போல விளங்குகிறதுன்னு இப்ப சொல்லியிருக்கார். இப்ப இதை கரெக்டா கான்டெக்ட் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா முன்னாடி முத்து மாலைக்கு தனியா ஒரு கலர் வேற எக்ஸ்ட்ரா சேர்த்து, வெள்ளை மாத்திரம் இல்லை கூட சேப்புன்னு ஒன்று சொல்லிவிட்டார். இந்த கடைசி லைன்ல பரமேஸ்வரனுடைய பிரதாபம் பிளஸ் கீர்த்தின்னு ஒன்றத்தை போட்டு முடிச்சிருக்கார். அதை மாதிரி இது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, எதை மாதிரி இருக்கு, இந்த முத்து மாலையினுடைய ஒயிட் அண்ட் ரெட்டுங்கிற அந்த ஒரு காம்பினேஷன் இங்க இவருடைய பிரதாபம் பிளஸ் கீர்த்தி மாதிரி தெரியறது. இங்கதான் இவர் எப்படி ஒரு கம்பேரிசன் இங்க டிரா பண்ணி நிறுத்துறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க அப்படி ஒரு ஆச்சரியம், அப்படி ஒரு பேரானந்தம் நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த கவிதைங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இதை ரசிச்சு பார்க்கக்கூடியவர்களுக்கு இது தெரியும். என்னன்னா, பிரதாபம்னு சொன்ன உடனேயே அந்த ஒரு வீரம் சௌரியம்ங்கிற ஒரு விஷயங்களை சொல்லும் பொழுதே ஆட்டோமேட்டிக்கா என்ன கலர் நம்ம மனசுல வரும், ஒரு வீரம் போர்க்களம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்ன உடனேயே பளிச்சுன்னு நமக்கு தெரியக்கூடியது ரத்தத்தினுடைய ஒரு கலர், செக்கச்செவேல் இருக்கக்கூடிய ஒரு கலர் இல்லையா. அப்ப பிரதாபம்னு சொன்னாக்கா அந்த ஒரு ரத்த வர்ணம் தெரியணும். கீர்த்தின்னு சொன்ன உடனே புகழ். புகழ்னா என்ன, நமக்கு எல்லாரும் நம்மளை கொண்டாடக்கூடிய ஒரு யசஸ், அதுதான் கீர்த்தின்னு பேரு. இப்ப எல்லாரும் கொண்டாடணும்னு சொன்னாக்கா யாருமே ஒரு குறை கண்டுபிடிக்க முடியாததாக, அமலமாக நிர்மலமாக, இந்த முன்னாடியே 2வது லைன்ல சொல்றாரு அமலாம்னு, அது மாதிரி குறை கண்டுபிடிக்க முடியாததாக எல்லாரும் புகழக்கூடியதாக இருந்தாதான் கீர்த்தின்னு பேரு. அப்ப அமலாம்னு சொல்லும் பொழுதே கீர்த்தி எப்படி இருக்கணும், நல்ல அழகா வெள்ளவெளேர்னு நிர்மலமாக இருக்கிறது கீர்த்தி, யசஸ்னா அப்படி. அப்ப இங்க என்ன தெரியறது, கலர் பிரதாபம்னு சொன்ன உடனேயே ஒரு ரத்த வர்ணமும், அதாவது செக்கச்செவேலுங்கிற வர்ணமும், கீர்த்தின்னு சொன்ன உடனேயே வெண்மையான ஒரு நிறமும். இந்த ரெண்டையும் பரமேஸ்வரன் கனெக்ட் பண்ணி ஃபிட் பண்ணி வச்சு இந்த பரமேஸ்வரனுடைய பிரதாபத்தை போல சிகப்பாகவும் அவருடைய கீர்த்தியை போல வெண்மையாகவும், இது ரெண்டும் சேர்ந்து வியாமிஸ்ராம், இது ரெண்டும் நன்றாக கலந்து எப்படி பளிர்னு இருக்கோ அது மாதிரி உன்னுடைய முத்து மாலை, உன் மார்பில் விளங்கக்கூடிய, உன் மார்பு தாங்கக்கூடிய அந்த முத்து மாலை தன்னுடைய நேச்சுரலான ஒரு வெண்மை நிறத்தோட உன் உதட்டினுடைய சிகப்பும் சேர்ந்து அதுல பிரதிபலிச்சுண்டு
உங்க ஆத்துக்காரருடைய வீரத்தையும் புகழையும் எடுத்து காட்டுற மாதிரி இது விளங்குறதுமான்னு முடிச்சுட்டார். எப்பேற்பட்ட ஒரு கல்பனை, எப்பேற்பட்ட ஒரு கம்பேரிசன்! யாருனாலும் இப்படி நினைக்க முடியும் அப்படின்னா, இவா ரெண்டு பேரும் ரெண்டு பேர்ல ரெண்டும் சேர்ந்து ஒண்ணுதான்னு தெரிஞ்சுக்கிறவனால தான் இப்படிப்பட்ட ஒரு வர்ணனையை நமக்கு கொடுக்க முடியும். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அம்பாள் எப்பேற்பட்ட ஒரு பதிவிரதையாக ஒரு வழி காமிக்கிறா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல ரசிக்க முடியும். என்னன்னா, அவளுக்கு எப்பேற்பட்ட அணிகலன்கள் இருந்தாலும், எத்தனை நகைகள் என்னவாக கையில இருந்தாலும், தன் ஆத்துக்காரருடைய ஒரு பெருமையை சொல்லக்கூடியதான, அதாவது அவரே இந்த போர்ல ஜெயிச்சு எடுத்துன்னு வந்து கோத்து கொடுத்த இந்த முத்து மணிகளால் ஆன ஹாரம் இருக்கே, அதை போட்டுண்டா லோகத்துல எல்லாருக்கும் அவருடைய பெருமை நன்னா பளிர்னு தெரியுமே அப்படின்னு அதையே முக்கியமான ஒரு அணிகலனாக ரசிச்சு அதைத்தான் தன்னுடைய மார்பில் அணிஞ்சின்னு இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதாக. அதாவது இவளுடைய பெருமை எவ்வளவு சொன்னாலும் போராது ஒரு பக்கம் இருந்தாலும், பதிவிரதாஸ்திரியாக என்னுடைய ஆத்துக்காரருடைய பெருமையை உலகறிய செய்யறதுலதான் எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு காட்டுறவளாக அந்த ஒரு மாலையை, அந்த ஒரு ஹாரத்தை அணிந்து கொண்டவளாக அம்பாள் இருக்கா அப்படின்னு இன்னொரு அர்த்தமும் நம்ம இதுல இருந்து பார்க்கிறோம். இன்னும் கடைசியா ஒரே ஒரு விஷயத்த இல்ல சொல்லலான்னு தோன்றது. ஏன்னா இப்ப நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோமே, இது ரொம்ப பர்ஃபெக்ட் டைமிங்னு சொல்லணுதுக்கு. ஏன்னா இப்பதான் ஒரு 2-3 நாள் முன்னாடி மாசி மகம் முடிஞ்சுது. இந்த மாசி மகத்தினுடைய கனெக்டடாகவே தான் இந்த கஜாசுர சம்ஹாரம்ங்கிற ஒரு நிகழ்வு கொண்டாடுறோம். அதாவது பரமேஸ்வரனுடைய பெருமையை சொல்லக்கூடியதாக, எஸ்பெஷலி அவருடைய வீரத்தை கொண்டாடக்கூடியதாக 8 ஸ்தலங்கள் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப விசேஷமாக அதை வந்து கொண்டாடின்னு இருக்கோம். அட்ட வீரட்டான க்ஷேத்திரங்கள் அப்படின்னு இந்த தேவாரங்கள் திருப்பதிகங்கள் மூலமெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அட்ட வீரட்டானம்னா என்ன? அஷ்ட வீர ஸ்தானம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது 8 வீரத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம்னா க்ஷேத்திரம் அல்லது ஒரு வென்யூன்னு வச்சுப்போம். அஷ்ட வீரஸ்தானம்ங்கிறது அட்ட வீரட்டானம்னு ஆயிருக்கணும். அப்படி அட்ட வீரட்டானங்கள் அதுக்குள்ள அந்த 8க்குள்ள ரொம்ப விசேஷமானதாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் வழுவூர்னு சொல்லக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மூர்த்திக்கு தான் கஜசம்ஹார மூர்த்தி அப்படின்னு பேரு. கிருத்திவாசன் இன்னொரு நாம சொல்றது உண்டு அவருக்கு. இந்த கிருத்திவாசன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கிருத்திவாசன்னா என்ன? ருத்ரத்திலே இருக்கு இந்த ஒரு நாம. கிருத்திவாசன்னாக்கா ஒரு தோலை ஆடையாக சுற்றி கொண்டிருப்பவன் யாரோ அவனுக்கு கிருத்திவாசன்னு பேரு. இப்ப எங்க தோலை ஆடையாக சுத்தின்னு இருக்காருன்னா, இந்த க்ஷேத்திரத்தில் தான் விசேஷமாக இந்த கஜாசுர சம்ஹாரம் நடந்து அந்த கஜாசுரனை உடம்ப அப்படியே கிழிச்சு அந்த உடம்பையே அந்த தோலையே தன்னுடைய ஒரு மேலாடை மாதிரி இங்க போத்திண்டு நிக்கிறார் பரமேஸ்வரன். அப்படிங்கிறதுனால இவருக்கு கிருத்திவாசன் இங்க பேரு. அப்ப அங்க மூர்த்தியை பார்த்தாலே பரமேஸ்வரன் ஒரு நடனம் ஆடுற மாதிரி ஒரு கோலத்துல இருப்பார். அவர் காலுங்கீழே இந்த யானையினுடைய தலை இருக்கும். இப்ப கஜாசுரனை வதம் பண்ணி அவனுடைய தோலை மேல உடுத்திண்டு நிற்கிறவராக கிருத்திவாசனாக கஜசம்ஹார மூர்த்தியாக பரமேஸ்வரனுடைய திருக்காட்சி நமக்கு கிடைக்கிறது. அந்த கஜாசுர சம்ஹாரம் அல்லது கஜசம்ஹாரம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு திருவிழாவாக மாசி மகத்துல இந்த க்ஷேத்திரத்துல கொண்டாடுறது. அது முடிஞ்சு இப்ப பிரம்மோற்சவம் நடக்கக்கூடிய காலம் விசேஷமா. அப்போ இந்த ஸ்லோகத்தை 74வது ஸ்லோகத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஸ்தம்பேர மதனுஜ கும்ப பிரகிருதிபிகின்னு இந்த கஜாசுரனுடைய மஸ்தகத்தை பரமேஸ்வரன் பிளந்து அதற்குள் இருக்கக்கூடிய முத்துக்களை எடுத்துன்னு வந்து அம்பாளுக்கு ஹாரத்தை போட்டார்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு நிகழ்வை கரெக்டா இப்போ இந்த மாசி மகம் நடந்து பிரம்மோற்சவம் நடக்கக்கூடிய காலத்துல இதை நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா சாட்சாத் இந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகமாகவே நம்ம இதை எடுத்துக்கணும். அப்போ இதை நம்ம மனசார ஸ்மரிச்சு பரமேஸ்வரனுடைய ஒரு வீரத்தை பற்றினதாக, அவருடைய வீரம் சௌரியம் கீர்த்தின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கூட மனசால நம்ம ஸ்மரிச்சு அவருடைய அனுகிரகத்தை நம்ம எல்லாரும் பெத்துக்கணும், நமக்கு எல்லாரும் கிடைக்கணும் இது அப்படிங்கிறதுக்காகவே ஆச்சாரியர்களுடைய ஒரு பரம அனுகிரகமாக நமக்கு இந்த ஸ்லோகம் இப்ப கிடைக்கிறது. மாசி மகம்னு சொன்ன உடனே நம்ம இதையும் சேர்த்து இனிமேல் ஞாபகம் வச்சுக்கலாம். அம்பாளுடைய ஒரு பெருமையையும் தாயாராக விசேஷமா இங்க அம்பான்னு கூப்பிடுறார். அந்த அம்மா
அப்பாவுடைய பெருமையை குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்து சொல்ற மாதிரி இந்த ஹாரத்தை எப்படி சார்த்தின்னு இருக்கா அப்படிங்கிற ஒரு அழகையும் நம்ம மனசார நினைச்சுண்டு லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு 2 நாமாக்களையும் இது கூடவே சேர்த்து நம்ம மனசுல முழுக்க உள்வாங்கிக்கலாம். அந்த நாமாக்களுடைய எக்ஸ்பிளனேஷன் நீங்க திரும்பி கேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் புரியும். ரத்னகிரைவேய சிந்தாக்க லோலமுக்தா பலான்விதான்னு சொல்ற ஒரு நாமா, அழகான முத்துமணிகளால் ஆன ஒரு மாலையை அவ அணிஞ்சின்னு இருக்கான்னு சொல்றது. அது கூடவே அடுத்து வரக்கூடியதாக காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிபனஸ்தனின்னு ஒரு நாமம். பரமேஸ்வரனுடைய அந்த பிரேமை அதை எப்படி பரிபூர்ணமா இவளுக்கு கொடுக்குறார், இவள் எப்படி தன்னையே கொடுக்குறா அந்த பரமேஸ்வரனுக்கு, காமேஸ்வரனுக்கு எப்படி கொடுக்குறா அப்படிங்கிற விஷயங்கள் அந்த 2 நாமா. அந்த நாமாக்களுடைய எக்ஸ்பிளனேஷனை கேட்டாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்டெக்ட் நன்னா புரியும். இன்ஃபேக்ட் இந்த கஜசம்ஹாரம்ங்கிற ஒரு டாபிக்கு கூட லலிதா சஹஸ்ரநாம எக்ஸ்பிளனேஷன்ல எங்கேயோ கொஞ்சம் டீட்டெயிலாக அதையும் கவர் பண்ணியிருக்கோன்னு தான் ஞாபகம், உங்களுக்கு கேட்டவாளுக்கு நினைவு இருக்கலாம். அதுல இந்த மூர்த்தியை அவருடைய அந்த ஸ்வரூபத்தை வடிவமைக்கும் பொழுது வேலூர் மாதிரி சில க்ஷேத்திரங்கள்லாம் பார்க்கலாம், இந்த வழுவூர் தவிர மற்ற சில இடங்கள்லையும் இருக்கு. அதுல பார்க்கும் பொழுது சாதாரணமாக எப்படி அந்த சில்பத்தை அமைச்சிருக்கான்னு பார்த்தாக்கா, பரமேஸ்வரன் கிட்டத்தட்ட ஒரு நடனம் ஆடுற ஒரு போஸ்டர்ல ஒரு காலை இந்த யானை தலையின் மேல வச்சுட்டு இருக்கிறதாக இருக்கும். சுத்தி வர சில பேர் 2 பார்த்துட்டு இருப்பா. யாருன்னா பார்வதி பக்கத்திலேயே நின்றுட்டு கையில ஒரு குழந்தையும் வச்சுட்டு, பா இவர் எப்படி பண்றார் இந்த சம்ஹாரத்தை அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட, சில இடங்கள்ல ஒரு மருட்சியோட இந்த அம்பாள் அதை பார்க்குற மாதிரி சில சிற்பங்கள்லாம் இருக்கு. இன்னும் சில இடங்கள்ல ஸ்பெசிஃபிக்கா கூட இருக்கிற குழந்தை முருகன்னு நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியும், இன்னும் சில வருஷன்ஸ்ல முருகனுக்கு வேலை பிள்ளையார் இருக்கா மாதிரியுங்கிறதாக இந்த ஒரு ரூபத்தை நம்ம பார்க்குறோம். பர்டிகுலரா இதே ரூபத்தை ஆச்சாரியால் சிவானந்த லஹரியிலையும் 2-3 இடத்துல அந்த நாமாவை சொல்லி கூப்பிடுறார் பரமேஸ்வரன். கரீந்திர பங்கஹா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். இன்னொரு ஸ்லோகத்துல கரிமத கிராஹி அப்படின்னு ஒரு நாமா சொல்லி கூப்பிடுறார். கடைசியில சிவானந்த லஹரி கிட்டத்தட்ட முடிகிற இடத்துல இந்த பரமேஸ்வரனை பார்த்து அந்த இடத்துலையும் திரிபுர சம்ஹாரம் பண்ணினவனேன்னு சொல்லி தான் கூப்பிடுறார். புரஹர அப்படின்னு கூப்பிட்டு, ஹே பரமேஸ்வரா, திரிபுர சம்ஹாரம் பண்ணவனே, இந்த என்னுடைய மனசுங்கிறது இருக்க அது மதம் பிடிச்ச யானைய மாதிரி இங்கேயும் அங்கேயும் பிடிக்க முடியாம ஓடின்னு இருக்கு. அதை தைரியம்ங்கிற ஒரு அங்குஷத்தினால அடக்கி பக்திங்கிற சங்கிலியினால வேகமா இழுத்து அதை ஏதாவது ஒரு இடத்துல கட்டி போடணுமே. அது எங்க கட்டி போடணும்னா, ஒரு பெரிய தூண், இந்த யானையையும் சேர்த்து அதனுடைய பவரெல்லாம் சேர்த்து தாங்கக்கூடியதாக ஒரு தூண் இருக்கணுமே. அப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய சரணார விந்தங்கள் இருக்கே, உன்னுடைய பாதம், அந்த திருப்பாதங்கள்ல பக்திங்கிற ஒரு கயிற்றுனால இந்த யானைய, என்னுடைய மனசுங்கிற இந்த மதம் பிடிச்ச யானைய பிரம்மஜானம்ங்கிற ஒரு யந்திரத்தின் மூலமாக கட்டி போடு அப்படின்னு பிரார்த்தனையாக வைக்கிறார். கஜாசுர சம்ஹாரம் பண்ண இந்த பரமேஸ்வரன் நம்முடைய மனங்களை, இந்த மதம் பிடிச்ச யானையாக இருக்கக்கூடிய மனங்களை கட்டுப்படுத்தி அவர்கிட்டயே, அவர் திருவடிகள்லயே கட்டி போடட்டும்னு அந்த பிரார்த்தனையை நம்ம நித்தியமும் பண்ணுவோம். அதுக்கு ஆச்சாரியர்களுடைய இந்த அற்புதமான ஸ்லோகங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நினைச்சு ஆச்சாரியாளுக்கும் சாட்சாத் ஆச்சாரியால் ஸ்வரூபமாகவே நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிற மகாபிரிவாளுக்கும் தினம் வந்தனம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை நல்லா மனசுல உள்வாங்கிப்போம். ராம் ராம். பெரியவா சரணம்.